அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியை ஜூலை 17, 2022 அன்னைக்கு கலவரம் பண்ணி எரிச்ச ஒரு வழக்கு. அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருந்தாங்க மக்களே. அந்த உத்தரவின் அடிப்படையில் செல்வி திராவிடமணியை காவல்துறை விசாரித்திருந்திருக்கிறார்கள். என்ன விசாரித்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் அடுத்து என்ன நடக்கும் இந்த வழக்கில் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் ஒரு கலவரம் பண்ண வழக்கில் ஒரு மிக முக்கியமான 2 நபர்கள் தான் கலவரத்தை தூண்டியவர்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம் மக்களே. ஆதாரப்பூர்வமாக கொடுத்திருக்கிறோம். அந்த ஆதாரத்தை வைத்து அவங்களை அரெஸ்ட் பண்ணுவதற்கு எல்லா முகாந்திரமும் இருந்திருக்கின்றது. ஆனால் காவல்துறை அவர்களை அரெஸ்ட் செய்யவில்லை. சரி, அடுத்தது ஜெயச்சந்திரன் அவர்கள் பெஞ்சில் வந்த ஒரு வழக்கு. அந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனியார் பள்ளியுடைய சேர்மன் ஒரு வழக்கு போடுறார். என்ன போடுறாருனால், இங்கே முக்கியமான செல்வி திராவிடமணி விசாரிக்கவே இல்லை, கலவரம் நடந்து 20 மாதம் ஆச்சு, இன்னும் சார்ஜ்ஷீட் போலன்ற ஒரு பெட்டிஷன் கொடுக்குறார். அந்த பெட்டிஷனில் இவங்களை விசாரிக்க நல்ல நேரம் பார்த்துட்ருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அந்த விசாரணையை தொடங்க சொல்கிறாரு ஜெயச்சந்திரன் அவர்கள். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எஸ்ஐடி டீம் என்ன பண்ணுறாங்க, திராவிடமணிக்கும் செல்விக்கும் சம்மன் சர்வ் பண்ணுறாங்க. அந்த சம்மன் அடிப்படையில் திராவிடமணி அந்த எஸ்ஐடியோடைய காம்ப்ளெக்ஸ்க்கு சம்மனுக்கு அப்பியர் ஆக வேண்டும். சரி, அதாவது சம்மன் அப்பியர் ஆகிறதுக்கு ஒரு 50 பேரை கூட கூட்டிக்கிட்டு திராவிடமணி உள்ளே வரான். சம்மனுக்கு அப்பியர் ஆகிறான். விசாரணை பண்ணி முடிக்கிறாங்க. 1 hour விசாரணை பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விப்படுகிறோம். அதற்கு வெளியே வந்துட்டான். அது விசாரணை முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த ஒரு சின்ன பேட்டி நீங்க கொஞ்சம் பாருங்க. ஹீரோ கூப்பிடுங்க. யாரு எங்க அப்படின்னு தேடுறோம் மக்கள். நம்ம தேடுறோம், ரொம்ப நேரமா தேடுறோம். அதாவது ஒரு கல்நோட்டு வழக்கில் கல்நோட்டு மெஷினோட மாட்டியவன் தான் இந்த திராவிடமணி. அவன் ஹீரோ, பார்த்துக்குங்க. அந்த மக்களுக்கு அவன் ஹீரோ. கல்நோட்டு அடித்தா ஹீரோ, பணத்தை வச்சு பணம் பார்த்தா ஹீரோ. அந்த ஒரு பொண்ணு ஒரு ஸ்கூலில் தற்கொலைப்படி இறந்து போச்சுன்னா அதை தற்கொலைன்னு சொல்லாதீங்க, மேலே கீழே விழுந்தன்னு சொல்லாதீங்க, ரேப் அண்ட் மர்டர்ன்னு சொல்லுங்கள், ரேப்பிங் நடந்துக்குது அப்படின்னு சொன்னலாம் ஹீரோ. இப்படிலாம் பண்ணவனே ஹீரோவாக பார்க்கக்கூடிய இந்த சமூகத்து ஆட்களை என்னவென்று சொல்வது மக்களே? நமக்கு இது கேட்குறப்போ அந்த காலத்தை ஊரில் பழமொழி சொல்லுவாங்க மக்கள். என்னென்னால், தொடப்பக்கட்டைக்கு பட்டு கொஞ்சம் அப்படிம்பாங்க. அது தென்னந்தொடப்பமா? தென்னந்தொடப்பத்து கட்டக்கூடியது பட்டில் கட்டணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சொல்லுவாங்க. ஸோ இப்படித்தான் இவ்வளவு தப்புகள் பண்ண இந்த திராவிடமணியை ஹீரோ அப்படின்னு இவங்க வர்ணிக்கிறாங்க, இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படின்னால் அப்போது விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தளவுக்கு தப்பு பண்ணால், ஃப்ராடுத்தனம் பண்ணால், இல்லை கேஸ் வாங்கினா இவங்களைத்தான் ஹீரோவாக பார்க்கிறார்கள். அப்படின்னால் ஐ எம் ஸோ சாரி டு சே மக்களே, திருமாவளவன் நடத்தி கொண்டிருப்பது ஒரு நல்ல கட்சி அல்ல. திருமாவளவனை பொறுத்தளவுக்கு அந்த சமூகத்து மக்களை மேம்படுத்துவதற்கு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரா, இல்லை இந்த மாதிரி நபர்களுக்கு ஹீரோ அந்தஸ்து கொடுத்து கட்சி நடத்திட்டு இருக்காரா அப்படிங்கிறதை அந்த சமூகத்து மக்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம எப்பவுமே சொல்கிற வார்த்தை மக்களே, இந்த எலெக்ஷன் சமயத்தில் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்ப கட்டத்தில் இருந்த சமயத்தில் அந்த ஆரம்ப கட்டத்தில் உதவிய பல மூத்த நபர்கள், இதே சமூகத்தை சேர்ந்த நபர்களாக இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவன் சொல்கிற வார்த்தை என்னன்னால், நாங்கள் இந்த சமூகத்து மக்களை, எஸ்சி சமூகத்து மக்களை மேம்படுத்தவும் கல்வியிலையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்காக ஒரு கட்சி உருவாக்குறோம் திருமாவளவன் நினச்சாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். ஆனால் கடைசி இப்போ என்ன நாங்கள் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கட்சியில் இருக்கிறது யாருன்னு பார்த்தால் கொலைகாரன், கொள்ளக்காரன், கட்ட பஞ்சாயத்து பணம் கூட இருக்கிறாங்க. இதுவரையில் அந்த சமூகத்து மக்கள் படிப்புலேயும் கல்வியிலையும் திறமையிலையும் மேலோங்கி வந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்படி ஆதாரம் இருக்கிறவங்க இந்த கட்சிக்குள்ளே சேர்றதும் கிடையாது. அப்போது திருமாவளவன் இந்த சமூகத்து துரோகி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். நான் திரும்ப இங்கே சொல்ல விரும்புகிறேன், விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒரு நல்ல ஒரு கட்சியும் ஆரோக்கியமான கட்சியும் உருவாக்கினாரா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. அது மிகப்பெரிய சான்று. இதான் அந்த சான்று. இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடு நபரை ஹீரோவாக நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்கும் பொழுது எப்படி அந்த கட்சியில் நல்ல கட்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத கேள்வி முன்வைக்க ஆசைப்படுறோம் மக்களே. அடுத்தது
செல்வியை விசாரிப்பதற்காக செல்வி வீட்டுக்கே போய் விசாரிக்க போகிறாங்க காவல்துறை. அந்த விசாரித்து முடித்த பின்பு செல்வி கொடுத்த அந்த பேட்டியும் நீங்கள் சைடில் பாருங்களேன். இது காவல்துறை உதவியோட பள்ளி தரப்பு செய்த ஒரு கலவரம் தான். இது காவல்துறை உதவியோட பள்ளி தரப்பு செய்த ஒரு கலவரம் தான். பேட்டியை பார்த்துருப்பீங்க மக்களே. அதாவது கண்ணகியின் கசின் சிஸ்டரான செல்வி இந்த கலவரத்தை செஞ்சதே யாருன்னு கேட்டால் காவல்துறையும் பள்ளித்தரப்புன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு. அப்படி சொன்னதுனால ஏன் இன்னும் இந்த காவல்துறை இந்த எஸ்ஐடி டீமு எந்தெந்த போலீஸ்லாம் இன்வால்வ் ஆனாங்க, எந்தெந்த காவல்துறையில் வந்து இந்த கலவரத்தை பண்ண இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடித்தும், இதை கண்டுபிடிப்பதற்கு யார் அரெஸ்ட் பண்ணணும்? ஸ்கூல் தரப்பை அரெஸ்ட் பண்ணணும். இன்னும் ஏன் ஸ்கூல் தரப்பை இந்த காவல்துறை எஸ்ஐடி டீம் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற கேள்வி முன்வைக்க ஆசைப்படுற மக்களே. அதாவது ஒரு விஷயம் பார்க்கணும், கலவரம் தானாக நடக்கலை, அது 100% கன்ஃபார்ம். கலவரத்தை ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணி நடக்க வச்சுருக்காங்கன்றதும் 200% கன்ஃபார்ம். அப்படி மோட்டிவேட் பண்ணது செல்வியும் திராவிடமணியும் இல்லை அப்படின்னு அவங்க வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அண்ட் செல்வி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தரப்பு தான் அந்த கலவரத்தையே பண்ணாங்க வித் ஹெல்ப் ஆஃப் போலீஸ் சொல்லியிருக்கிறா. போலீஸும் ஸ்கூல் தரப்பும் சேர்ந்து கலவரத்தை பண்ணாங்கனால் ஏன் இன்னும் அந்த காவல்துறை வந்து ஸ்கூல் தரப்பு அரெஸ்ட் பண்ணவே இல்லை? அரெஸ்ட் பண்ண வேண்டும், அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ தான், செல்வி தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ரிமாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, திராவிடமணியும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸ்கூல் தரப்பு அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஐயா அது ஈஸியான வேலை இல்லை. ஆல்ரெடி பண்ணுறீங்க, ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த மாணவி இறந்த வழக்கில் வந்து ஸ்கூல் தரப்பு அரெஸ்ட் பண்ணி ஒதுக்கி போட்டிருக்கிறீங்க. ஸோ இப்போ செகண்ட் டைம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அரெஸ்ட் பண்ணுங்கள், ரிமாண்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் தரப்பை. ரிமாண்ட் பண்ணி துருவி கேளுங்க, எந்த காவல்துறை ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு, எந்த காவல்துறை சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு கேளுங்க. துருவி நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த துருவி தேங்காய்லாம் வெளியே வரும். உண்மை வெளியே வரும். வெளியே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த காவல்துறை வந்து இந்த கலவரத்தை பண்ணாங்கன்றது கண்டுபிடிச்சி அந்த காவல்துறை அதிகாரியும் வந்து நீங்கள் காவல்துறை காவலர்களையும் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி விட்ருங்க. யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஸ்கூலே கலவரம் பண்ணுவாங்களாம், கலவரம் பண்ணிட்டு அவங்களே போய் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போடுவாங்களாம், இந்த கலவரத்தில் விசாரணை சொல்லுவாங்களாமா, அவங்களே ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்குவாங்களாம். இதை காவல்துறை விசாரிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்கள். இன்னும் ஏன் பள்ளித்துறை அரெஸ்ட் பண்ணவில்லை? இது செல்லி தான் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க, கலவரம் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க, ஸ்கூலில் அரெஸ்ட் பண்ணுறீங்கப்பா, ஃபஸ்ட்டு தீர்மானம் பண்ணுறீங்கப்பா, கலவரத்துக்கு முட்டுப்புள்ளி வச்சுருங்கப்பா, சீக்கிரத்தில் கெஞ்சி கேட்டுக்கிறோம் சார். அதாவது மக்களே, இது முடியுது. இந்த விசாரணை முடிந்ததற்கு பின்பு மறுபடியும் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு அட்ஜர்மெண்ட்டுக்கான ஒரு ஹியரிங் வருது. வந்தவுடனே அங்கே வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 4 மாதத்திற்குள் இந்த கலவர வழக்கு சார்ஜ் ஷீட் போடப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். காணாமல் போன பொருட்களை எல்லாம் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட். இது இரண்டையும் நீங்கள் பண்ணல அப்படின்னால் பள்ளித்தரப்பு அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், அந்த கன்சர்ன் யூனிட் மீது, அந்த கன்சர்ன் எஸ்ஐடி டீம் மீது கண்டெம்ட் வழக்கு தொடுக்கலாம்ன்றது தேர்ட் பாயிண்டாக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நமக்கு இன்னும் வந்து நமக்கு ஆர்டர் காப்பி வரல மக்களே. ஆர்டர் காப்பி வந்தால் நமக்கு வந்து ஆர்குமெண்ட்டோட கண்டிப்பாக அது இருக்கும். நம்ம அதை பார்த்து கண்டிப்பாக இன்னும் வீடியோ தனியாக போடலாம். பட் இதுவரையில் வந்த சாராம்சம் பார்த்தீங்கன்னா 4 மாதத்தில் அந்த கலவர வழக்கை சார்ஜ் ஷீட் போடணும். காணாமல் போன பொருட்களை மீட்டு கொடுக்கணும், ரெக்கவரி பண்ணணும். இந்த வார்த்தை இது ரெண்டையும் பண்ணலாம், கண்டெம்ட் வழக்கு பதிவு பண்ணலாம். இது 3வது வார்த்தை. சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வரலாம். 4 மாதத்திற்குள் சார்ஜ் ஷீட் போடப்பட வேண்டும். சரி, ரைட், நல்ல விஷயம் மக்களே. அதாவது கிட்டத்தட்ட இந்த ஜூலை 17 வந்ததுன்னா 2 வருஷம் ஆகிடுச்சு கலவரம் நடந்து. அப்போது கிட்டத்தட்ட வந்து 2 years 4 months கிட்டத்தட்ட டைம் வரும். அப்போனா 27 months கழித்து ஒரு கலவர சார்ஜ் ஷீட் போட போகிறாங்க. ரைட்டு. இப்போ 27 மாதம் இவர்கள் இது தீவிர விசாரணை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி 27 மாதம் தீவிர விசாரணை பண்ண இந்த காவல்துறையால் 20 மாதத்திற்கு மேல் இந்த ஆல்மோஸ்ட் 2 years 2 வருஷத்துக்கு மேல் இதுக்கு சம்பந்தப்பட்ட திராவிடமணியும் செல்வியும் விசாரிக்கக்கூடவில்லை. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்த பின்பு தான் விசாரணை கூட பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விசாரணை மக்கள். அருமையான விசாரணை தான், நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கணும் இந்த விஷயத்தை. அடுத்தது, இப்போது இந்த 2 வருஷத்தில் பண்ண முடியாத விஷயத்தை இந்த 4 மாதத்தில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கூடுதலான ஒரு த்ரில்லிங்கான விஷயமாக பார்க்கலாம். ஏனால் இந்த கலவர வழக்கை எடுத்துக்கலாம் மக்களே. இந்த அடுத்த பாயிண்ட்டை சேர்த்து அவங்க புரிஞ்சிடும். காணாமல் போன பொருட்களை எல்லாம் மீட்டு கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறது நீதிமன்றத்தின் உத்தரவு. இப்போ அதில் காணாமல் போன மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் டிவிஆர், என்விஆர். அதாவது கலவரம் பண்ண வந்தவர்கள், இட் இஸ் அ வெல் மோட்டிவேட்டட் ரைட்டு,
ஒரு தரப்பு வந்து இந்த ஸ்கூல் அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க. இன்னொரு தரப்பு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட்டோட வீட்டில் போய்ட்டு திருடுறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு தரப்பு இதில் எதுக்குமே ஆதாரம் மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த டிவிஆர் என்விஆரை மட்டும் உடைக்கலை, அதை திருடிட்டு போயிருக்காங்க. அப்போது இந்த டிவிஆர் என்விஆர் இந்த ஸ்கூலில் இந்த இடத்துல தான் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை யார் கலவரக்காரர்களுக்கு சொன்னது அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி இருக்கிறது. அதை விசாரிப்பாங்களா? பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்தது, இந்த டிவிஆர் என்விஆர் திருடிட்டு போயிட்டாங்க. இப்போ திருடு போன பொருளில் அதுவும் ஒரு முக்கியமான பொருள். அந்த பொருளை வந்து காவல்துறை கண்டுபிடித்து கொடுத்து விட்டார்களேயானால் இந்த கேஸில் மிகப்பெரிய ஏகப்பட்ட ஆதாரங்கள் அதில் ஒளிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் மக்களே. அந்த ஆதாரங்களில் முக்கியமாக இந்த கலவரத்துக்கு யார் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது, எப்படி இருப்பான் அந்த ஆள், என்ன மாதிரி இருப்பான், எப்படி உள்ளே வந்தான், எங்கேருந்து வந்தான், இது எல்லாத்தையுமே அவங்க டீட்டெயில்டாக பார்க்க முடியும். இதன் மூலியமாக பல நபர்கள், புதிய நபர்கள் அரெஸ்ட் ஆவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏன்னால் கலவரத்திற்கு வந்தது 2000-3000 பேர் வந்திருக்காங்க. அரெஸ்ட் ஆனது என்னமோ பார்த்தீங்கன்னா 500 something அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அப்போ 2000-3000 பேர் கிட்ட கலவரத்துக்கு வந்து கலந்துக்கிட்ட இடத்துல ஒரு 500 பேர் சில தான் அரெஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னால் மீதி உள்ள நபர்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நாமே சொல்லியிருக்கோம் பல ஒரு வீடியோக்களில், திருவண்ணாமலேருந்து அன்னைக்கு நைட்டு ஒரு வண்டி 3 வண்டி வந்திருக்கு. 3 கார் வந்திருக்கின்றது. அந்த 3 கார்லேருந்து ஒரு கார் 8 பேர் வீதம் 24 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த 24 பேரும் விசிக கட்சியை சார்ந்தவர்கள். அவர்கள் வந்து அங்கே இருக்க ஒரு ஹைவேஸில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்குறாங்க, போட்டா சாப்பிட்ருக்குறாங்க, சரக்கு அடிச்சிருக்கிறாங்க, சில்லி சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க. சாப்பிட்டு முடித்து விட்டு அங்கே பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. என்ன பேசினாங்கனால், எங்கே போகிறதுக்கு கன்னியாகுமரி வரைக்கும் போகிறோம் மச்சான், இந்த மாதிரி ஒரு கலவரம் பண்ணமா கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சரக்கில் பேசியிருந்த விஷயத்தை மிக முக்கியமாக நம்ம ஒரு சோர்ஸ் நமக்கு சொன்ன மிக முக்கியமான தகவல். ஆனால் அந்த திருவண்ணாமலையை சேர்ந்தவர்களை அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு தகவல் எங்கேயும் வெளியாகலை மக்களே. திருவண்ணாமலைக்குள்ள இந்த மாதிரி ஒரு நபர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இந்த 4 மாதத்திற்குள் அதுவும் பண்ணிவிடுவார்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்க இருந்த ஒரு ஊர் சாத்தான்குளம்ன்ற ஊர், தூத்துக்குடி பக்கத்தில் சாத்தான்குளம் அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு பெரிய டீம் வந்திருக்காங்க. நமக்கு அங்கே ஒரு சோர்ஸ் நம்ம முக்கிய தகவலை பகிர்ந்துக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சாத்தான்குளம் ஊர்லேருந்து வட்டிக்கு வீட்டு பத்திரத்தை அடகு வச்சுக்கிட்டு வட்டிக்கு பணம் கொடுத்து அதற்கு பிறகு வட்டிக்கு மேலே வட்டின்னு போட்டு இந்த வீட்டு வீட்டையே தம் பேர் எழுதி வாங்கிக்கக்கூடிய ஒரு கும்பல் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த கும்பலுக்கு அடியாள் வேலை பார்க்கக்கூடிய அதாவது ரெட்ரீவல் எக்ஸ்பர்ட்ஸ்ன்பாங்க இங்கிலீஷில், போய் அடியாள் மாதிரி வந்து அடிதடி வேலை இறங்கக்கூடிய அந்த ஒரு டீம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேருக்கு மேலே தூத்துக்குடிலேருந்து வந்திருக்கிறாங்க இந்த கலவரத்திற்கு. இதையும் வந்து சென்று விசாரிப்பார்களா காவல்துறை அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களே. இதெல்லாம் மிக முக்கிய விஷயங்கள். அடுத்தது, இந்த கலவரத்தில் இத்தனை பேர் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்கனால் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ஒரு கவுண்ட் இருக்குன்றதை பார்க்க முடிகின்றது. ஆனால் இதுவரையில் இது அரெஸ்ட் பண்ணப்பட்டவ 500 பேர் மேலே 500 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிகின்றது. மீதி நபர்கள்லாம் யார் அப்படிங்கிறதை 2 வருடம் கழித்து இப்பொழுது இந்த 4 மாதத்திற்குள் விசாரித்து விடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம் மக்களே. அடுத்தது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்லேருந்து காணாமல் போன இன்னொரு மிக முக்கியமான ஆதாரம் அப்படிங்கிறது அந்த ஸ்கூல் ஹாஸ்டலில் பயன்படுத்தப்பட்ட அந்த ஒரு செல்ஃபோன். நம்ம தெளிவாக சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் மக்களே. இட்ஸ் லாங் பேக் வீடியோ. என்னென்னால், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூமில் ஒரு 5-10 பசங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரூமுடைய அந்த இதெல்லாம் ரூம்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பீரோ உடச்சி அந்த பீரோவில் இருந்த எல்லா அப்ளிகேஷன் தூக்கி எடுத்து கீழே போட்டிருப்பாங்க. அதில் இந்த இறந்து போன மாணவி ஸ்ரீமதி அப்ளிகேஷன்ஸும் அதை எடுத்து காட்டுவாங்க கேமராவில். அதோ பாரா அந்த பொண்ணுடான்னு சொல்லி காட்டுவாங்க. நம்ம அந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம். இந்த நபர்களை பிடித்து விசாரித்தாங்களா நமக்கு தெரியல. அப்படி விசாரித்திருந்தால் அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் தான் அந்த ஒரு பீரோக்குள்ளே தான் ஒரு செல்ஃபோன் வைக்கப்படும். என்னென்னால், கிருத்திகா அப்படிங்கிறவங்க ஷீ இஸ் அன் ஆக்டிங் வார்டன் அந்த விமன்ஸ் ஹாஸ்டலில், கேர்ள்ஸ் ஹாஸ்டலில். அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு, அந்த கேர்ள்ஸு குடும்பத்துக்கு பேசுவதற்குன்னு ஒரு செல்ஃபோன் இருக்கின்றது. அந்த செல்ஃபோனில் தான் ஜூலை 10, 2022 அன்னைக்கு செல்வியும் இறந்து போன மாணவியும் கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை 1/2 மணி நேரம் பேசியிருக்காங்க. அந்த 1/2 மணி நேரம் வாஸ் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட். அந்த ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அழுதுகிட்டே ஃபோனை கட் பண்ணிட்டு ஃபோனை கொடுத்துட்டு அழுதுகிட்டே அந்த பொண்ணு வந்து ரூமுக்கு ஓடி போயிருக்காங்க.
அப்போ என்ன பேசப்பட்டது அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக அந்த செல்ஃபோனில் பதிவாகி இருக்கும். ஸோ அப்படி பதிவாகி இருக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்தா தெரியும், சிபிசிஐடி வந்து இந்த செல்ஃபோனை கேட்டப்போ அந்த செல்ஃபோனை கம்ப்ளீட்டாக பல வாட்டி ஃப்ளாஷ் அடித்து கொடுத்தால், எதுவுமே ரெக்கவர் பண்ணாமல் பார்த்துக்கிட்டான் அந்த இடத்துல. ஏனால் அந்த பேசின அந்த ஒரு செல்ஃபோனில் 2 பக்கம் பதிவாகி இருக்கும், ஒரு ஆட்டோ ரெக்கார்டிங் கண்டிப்பாக இருக்கும். அப்போது இந்த செல்ஃபோனில் எந்தவித ஆதாரமும் கிடைக்காத மாதிரி ஃப்ளாஷ் அடித்து கொடுத்திருக்கிறாள் என்றால், இப்போ இந்த கலவர வழக்கில் காணாமல் போன அந்த ஒரு செல்ஃபோன், அந்த வார்டன் யூஸ் பண்ண அந்த ஸ்கூலுக்கு சொந்தமான ஒரு செல்ஃபோனும் காணாமல் போயிருக்கின்றன. அப்போ காணாமல் போன பொருட்களில் அந்த ஸ்கூல் செல்ஃபோனும் ஒரு மிக முக்கியமான ஆதாரம். அந்த ஸ்கூல் செல்ஃபோனை மட்டும், அதாவது இது ஆரம்பத்தில் பண்ணியிருக்க வேண்டும். ஏனால் அந்த ஸ்கூல் செல்ஃபோனில் ஒரு சிம் கார்டு இருக்கின்றன. அந்த சிம் கார்டை வச்சு ட்ராக் பண்ணால் அந்த சிம் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் சிம்மை கழட்டி தூக்கி போட்டிருந்தாலும் அந்த சிம் கார்டுக்கு ஐஎம்ஐ நம்பர் இருக்கின்றது. அந்த ஐஎம்ஐ நம்பர் என்னென்னு ட்ராக் பண்ணால் ஸ்கூல் கொடுத்துருப்பாங்க, ஐஎம்ஐ நம்பர் அவங்க கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஐஎம்ஐ நம்பர் ட்ராக் பண்ணால் அந்த ஃபோன் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி சப்போஸ் யார் யூஸ் பண்ணாமல் இருந்தாலுமே எந்த இடத்துல இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடித்து அந்த செல்ஃபோனை மீட்டிருந்தார்களேயானால் இந்த மாணவி வழக்கில் ஒரு மிக முக்கியமான மிக முக்கியமான ஆதாரமாக அந்த செல்ஃபோன் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுது இந்த காணாமல் போன பொருட்கள் அந்த செல்ஃபோனையும் கண்டுபிடிப்பார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களே. ஏன்னா 2 வருஷம் கண்டுபிடிக்காத விஷயத்தை 4 மந்த்ஸில் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த 4 மந்த்ஸ் அந்த செல்ஃபோனும் வரப்போகின்றதா. ஆனால் செல்ஃபோன் வந்திருந்ததுனால் கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, ரெக்கவரி போட்டு எடுத்திருந்தாங்க அப்படின்னால் கண்டிப்பாக இந்த மாணவி வழக்கில் அது ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக அவங்க பழிச்சுட்டு தெரிஞ்சிருக்கும். அப்போ கண்டுபிடிக்கப்படலன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அப்போ அதையும் கண்டுபிடிப்பாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களே. எல்லாத்துக்கும் மேலே இப்போது இதில் ஒரு 2 ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். ஒரு ஆஸ்பெக்டு, காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் வித்தின் 4 மந்த்ஸில். ஆல்மோஸ்ட் பாதி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்கன்னு போலீஸ் தரப்பில் வந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க. மீதி பாதி கண்டுபிடிச்சி கொடுக்க வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க கோர்ட்லேருந்து. ரைட். இப்போது இந்த வழக்கை 2 விதமாக பார்க்கணும் மக்களே. ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு, வந்து கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க, திருட்டு போயிட்டாங்க அப்படின்னால் அந்த திருடின ஒரு பொருட்களை மீட்டு கொடுக்க வேண்டும்ன்றது ரெக்கவரி, அதாவது திருட்டு கேஸ் மாதிரி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து திருட்டு கேஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்து கலவர வழக்கு. ஒரு கலவர வழக்கு அப்படிங்கிறதுனால் இந்த கலவரத்தை தூண்டியவர்கள் யார், எப்படி தூண்டினாங்க, என்ன மாதிரி தூண்டினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்த மக்களே, 13ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு செல்விக்கு ஸ்கூல் தரப்பு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த நிமிஷத்தில் இருந்து எவ்ரி 1 ஹவர் என்னென்ன செல்வி பண்ணான், யார் யார் கூட வந்தாங்க, யார் யார் கூட இருந்தாங்க, யாரெல்லாம் கூட வந்து பயணம் பண்ணாங்க, எப்படி ஃபோன் பண்ணாங்க, எங்கே ஃபோன் பண்ணாங்க, உனக்கு எப்படி கன்வர்சேஷன் கொடுத்தாங்க, எந்த ஃபோன் நம்பர்லேருந்து வந்துச்சு உனக்கு, உன் கூட யார் பேசினது, 14th அன்றைக்கி நீ ஒரு வீடியோ பேசியிருக்க, அந்த வீடியோவை நீ பேசி யாருக்கு ஃபஸ்ட் அனுப்பிச்ச, எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்ச, எந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பிச்ச, யார் நான் வீடியோ பேச சொன்னது, இந்த வீடியோவை பேசி நீ அனுப்பினதுக்கு தூண்டியவர் யார். ஏன்னால் 13th நீ ஒரு வார்த்தையை இதை பற்றி பேசல, 14th காலை வீடியோ எடுத்து போகிறோம், அந்த வீடியோவை போட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருங்க சொன்னது, இதில் இன்வால்வ் ஆன நபர்கள் யார். அதே மாதிரி இந்த இடத்துல திராவிடமணி எங்கேருந்து கூட வந்திருக்கான். அதே மாதிரி 14th அன்றைக்கி கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் நீ போய் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து கன்சர்ன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஸ்ரீதரன் ஹெல்ப் பண்ணுறாரு. 14th அன்றைக்கே உனக்கு யார் சங்கர் சுப்பு அறிமுகப்படுத்தி வச்சது, சங்கர் சுப்புக்கு உனக்கு எப்படி வந்து இன்டிமேட் யார் வேலை பார்த்தது, அவர் நம்பர் உனக்கு தெரியுமா, பேசியிருக்க யார்கிட்ட பேசியிருக்க, சங்கர் சுப்பு தகவல் தரப்பில் யார்கிட்ட பேசியிருக்க. 14th அன்றைக்கி நீ வக்காலத்து வந்து ஃபைல் பண்ண ராமலிங்கத்தை அனுப்பிச்சி விடணும். நீ இதுவரையில் நீ வழக்கு கொடுத்துருக்கிற சின்னசேலம் காவல் நிலையத்தில் ஏன் 14th அன்றைக்கி நீ வக்காலத்து ஃபைல் பண்ணுறதுக்கு ரிப்படேஷன் போடுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு போகாமல் இருந்தேன். ஏன்னா வக்காலத்து ஃபைல் பண்ணால் தான் கேஸை வந்து அங்கே ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், கேஸை வந்து அங்கே அட்மிஷன் போட முடியும். அப்போது அந்த இடத்துல ராமலிங்கத்தை அனுப்பிச்சி விட்டு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு உனக்கு சொல்லிக் கொடுத்தது யார், நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உனக்கு ஃபேஸிங் தெரியும் சொல்லி கொடுத்தது யார், ஏன் ராமலிங்கம் அங்கே போனார், எத்தனை மணிக்கு போனார், யார் அங்கே கான்டாக்ட் பண்ணார், அந்த ஃபோன் நம்பர் என்ன. அதற்கு பிறகு வக்காலத்து ஃபைல் 15th அன்றைக்கி அந்த அட்மிஷன் போட்டுச்சு, அந்த 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 பெட்டிஷன் போட்டாச்சு. 15, 16, 17 அந்த 15, 16 இந்த 2 நாள்லையும் பார்த்தீங்கன்னா தீவிரமாக நீ அங்கங்கே போராட்டம் பண்ணிருந்த. அந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது யார், இந்த இடம்னு ஃபிக்ஸ் பண்ணது யார்கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணுவேன், எப்படி வாட்ஸ்அப் குரூப் இன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு, யார் வாட்ஸ்அப் மெயின்டைன் பண்ணிருந்தா. ஏன்னா ஒரு ஆடியோ போட்டிருக்க மக்கள் ஆடியோ பார்த்தீங்கன்னா
16th அன்னைக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் வாசலில் டாக்டர் வந்து படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் தமிழில். அது பண்ணதற்கு பிறகு இது 17th வந்து எந்த போராட்டமும் இல்லைன்னு அறிவிச்சிருப்பாங்க மாணவர் அமைப்பெல்லாம். அப்பொழுது வாட்ஸ்அப்பில் ஆடியோ வரும், இல்லை கண்டிப்பாக வந்து 17th போராட்டம் இருக்கின்றது. நான் ஒரு பையன் பேசியிருப்பான், நான் வந்து அந்த பொண்ணுடைய அம்மா இருக்காங்கல்ல செல்வி, அவங்க எனக்கு அத்தை முறை வரணும். ஸோ அத்தை முறை வரணுன்றதுனால நான் வந்து சொல்கிறது தான் இங்கே வந்து ப்ராப்பரான லீகலான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பேசியிருப்பான். நான் தான் ஆத்தரைஸ்டு பர்சன்னு பேசியிருப்பான். அந்த ஆத்தரைஸ்டு பர்சனாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அவன் தான் கொடுக்குறான். வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த ஆடியோ பதிவு பண்ணியிருப்பாங்க மக்களே. அந்த நபர் யார், எப்படி ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஒரு நபர்கள் உள்ளே வந்து, அதாவது குரூப் உருவாக்குனதுக்கு பிறகு ஒரு நபர் இவங்க சார்ந்த நபர்கள் உள்ளே வராங்க. உள்ளே வந்து அவர்கள் அந்த குரூப்பில் வந்து அட்மினாக மாறுறாங்க. ஏன்னால் அவங்க தான் ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னு உள்ளே வராங்க. இதை வந்து சொன்னது யார், செஞ்சது யார், அந்த நபர் யார் உள்ளே அப்பாயிண்ட் பண்ணது, நபர் எப்படி உள்ளே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த நபர் யார். 17th அன்னைக்கு, அதாவது ஸ்கூலில் பிரச்சனைனா நீ வந்து போகிற ஸ்கூல் தான் பண்ணியிருக்கணும். 14, 15, 16 இந்த 3 நாளும் ஸ்கூல் பக்கம் தலை வச்சு கூட படுக்காத இது நபர் 17th ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எதற்காக ஸ்கூலில் வந்து போராட்டம் பண்ணி யார் சொன்னது உங்களுக்கு? நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் மக்களே. மிகப்பெரிய கலவரங்கள் எல்லாம் நடந்தது வாஸ் சண்டே. எல்லா சண்டேக்கள்லேயும் தான் கலவரங்கள் பிளான் பண்ணப்படுகின்றது. இதுக்கு ஒரு சைக்காலஜியே, ஒரு புக்கே இருக்கின்றது. ஏன் கலவரங்கள் சண்டேஸ் நடக்குது, புக்கே இருக்குது. இது நடந்தது சண்டே தான். 17 ஜூலை 2022 ஒரு சண்டே. ஏன் சண்டே பிளான் பண்ணப்பட்டது? அந்த சண்டே 17ஆம் தேதி அன்னைக்கு எல்லா போராட்டம் பண்ணுற இடங்கள்லையுமே செல்வி பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்றுருப்பான், எனக்கு கத்திக்கிட்டு இருப்பான், கோஷம் போட்டிருப்பான். ஆனால் 17th நடந்த அந்த ஒரு போராட்டத்தில் மட்டும் செல்வி எங்கேயுமே இருக்க மாட்டா. நாம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்போம் மக்களே. அந்த வீடியோவில் மட்டும்தான் செல்வி கரெக்டாக அங்கே சிக்கியிருப்பான், மாட்டியிருப்பான். இப்படி ஸ்கூல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், செல்வி நின்று கத்திக்கிட்டு இருப்பா, அங்கே உள்ள மக்கள்கிட்ட கத்திக்கிட்டு இருப்பா. மக்கள்கிட்ட பார்த்துட்டு விட்றாதீங்கப்பான்னு கத்துவா. பசங்க சொல்லுவாங்க விடமாட்டோமான்பாங்க. ஆனால் வேறு எந்த ஃபுட்டேஜ்லையுமே செல்வி மாட்டிருக்க மாட்டா. அது எப்படி அதை பண்ணப்படுது, யார் அதை பிளான் பண்ணா, எல்லாம் முடிஞ்சு 17th அன்னைக்கு இங்கேருந்து பெரம்பலூருக்கு ஆம்னி ஸ்டைல் உள்ள வேன் உள்ள ஆம்புலன்ஸில், ப்ரைவேட் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போனாங்க பெரம்பலூருக்கு. இங்கே பக்கத்தில் எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே இல்லையா, ஏன் பெரம்பலூர் போகணும்? பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ஆள் யார் ஹெல்ப் பண்ணுறது உனக்கு, யார் கோஆர்டினேட் பண்ணுறது? எல்லாத்துக்கும் மேலே தந்தி டிவி தான் ஃபஸ்ட்டு 17th அன்னைக்கு காலை லைவ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுவரையில் தந்தி டிவி அரவிந்தன் விசாரிக்கப்படவில்லை. ஏன் தம்பி, உனக்கு என்னப்பா, யாருப்பா ஃபஸ்ட் சொன்னது உனக்கு? 17th அன்னைக்கு எல்லாருமே சும்மா ரிப்போர்ட்டர் வந்தப்போ நீ லைவாக 7:30 மணிக்கு எடுத்துகிட்டு வந்த. இப்போ யார் இன்ஃபார்ம் பண்ணா உனக்கு? லைவாக எடுத்து வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? என்னென்னு சொன்னாங்க உனக்கு? இப்படி விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். விசாரிக்கப்பட்டதா கிடையாது, இதுவரை பண்ணப்படவில்லை. அப்போது நமக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த அடுத்த 4 மாத காலத்திற்குள் 13th மார்னிங் செல்விக்கு 6 மணிக்கு வந்த ஃபோன் காலில் இருந்து 17th நைட்டு பெரம்பலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து மறுபடியும் செல்வி எப்படி வீட்டுக்கு வந்தால், யார் கூட்டு வந்து விட்டது, யார் உனக்கு கோஆர்டினேட் பண்ணது, அடுத்த நாள் 18th அன்னைக்கு காஸ்ட்லெஸ் செக் பண்ணி ஒரு பெட்டிஷன் வந்து ஹியரிங்க்கு வருதுன்னு சொல்லி சங்கர் சோவை பார்க்குறோன்னு சொல்லிட்டு யார் உனக்கு கோஆர்டினேட் பண்ணது, இதுவரையில் வரைக்கும் நடந்தக்கூடிய மொத்த சமாச்சாரங்களும் எவ்ரி ஹவர் பேசிஸில் ஒவ்வொரு ஹவரும் எங்கெங்கே அவ இருந்தா அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஒரு கதை மாதிரி கொண்டு வந்து கொடுக்க போகிறார்களா நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம் மக்களே. ஏனால் இதுதான் கலவர கேஸ் விசாரிக்கிறது. நமக்கு தெரிந்து திருடு போன பொருளை வந்து மீட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அது உண்மைதான். அதுவுமே வந்து முக்கியமான தேவையான ஒரு விஷயம்தான். நகை காணாமல் போயிருக்கு, பணம் காணாமல் போயிருக்கு, அதெல்லாம் அவங்க ஸ்கூல் சம்பாரித்த ஒரு சொத்து, அவங்களுடைய ஒரு பூர்வீக நகை, அதை கண்டுபிடிச்சிடணும். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது எல்லாமே ஒரு திருட்டு வழக்கு மாதிரி, திருட்டு போயிட்டாங்க கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வழக்காகத்தான் இது இருக்கின்றது. ஒரு கலவர வழக்கு அப்படிங்கிறது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்பட்ட ஒரு வழக்கு. நம்ம என்ன கன்சர்னாக ஃபீல் பண்ணுறோம் மக்களே, ஒரு சாதாரண இந்திய குடிமகனாகவும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நபராகவும் ஃபீல் பண்ணுறோம். இன்றைக்கு இப்படி ஒரு கூட்டம் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி பண்ணிட்டாங்கனால், நாளைக்கு இப்படி ஒரு கூட்டம் நினச்சி கூட அதை பார்க்கக்கூடாது.
இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு எம்ஓ ஃபாலோ பண்ணுறாங்க, இப்படி ஒரு விஷயம் பண்ணப்பட்டிருக்குனால் இந்த கம்ப்ளீட் டேட்டாஸ், ஏன்னா மக்களே 13th மார்னிங்லேருந்து 17th நைட்டு வரைக்கும் செல்வி கூட இருந்த அத்தனை பேரையும், கனெக்ஷன் இருந்த அத்தனை பேரையும் விசாரிக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டு ரிமாண்ட் பண்ணப்படுவார்களா? காத்திருப்போம். இப்போ இவங்க சொல்கிறபடி பார்த்தால் இந்த அடுத்த 4 மாத காலம் அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ் படத்தை ஜேம்சன் படத்தில் வர மாதிரி அதிரடி ஆக்ஷன் த்ரில்லராக இருக்குமா நம்ம எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் மக்களே. ஏன்னா ஒரு சிரிப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலவரத்தை செஞ்சவனுங்க அவங்ககிட்ட கேட்குறப்ப சொல்கிறாங்க, எப்படிப்பா நீ பண்ணன்னு கேட்குற. நம்ம சில விஷயம் நம்ம விசாரிப்போம்ல மக்களே. அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து பல பேர் கலவரத்துக்கு போயிருக்கானுங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறோம், தம்பி எப்படிப்பா நீ கலவரத்துக்கு போனேன், யார் உங்களுக்கு தெரியும்னா, அண்ணே அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுண்ணே, அந்த அம்மா வீடியோ போட்டுச்சு அதை பார்த்தானே போனேன். அது மட்டும் இல்லாமல் 16th அன்னைக்கு ஃபஸ்ட்டு பிஎம் ரிப்போர்ட் வெளிவந்ததுக்கு பிறகு செல்வி ஒரு ஆடியோ பேசியிருப்பால். இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் அது பேசப்பட்ட ஆடியோ கிடையாது, படிக்கப்பட்ட ஆடியோ. யாரோ எழுதி கொடுத்து அந்த கலவரத்திற்கு சக்தி ஸ்கூல் மக்களை யோசித்து பாருங்கள் மக்கள், இது எவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் பாருங்கள். சக்தி ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவிகளையே அவள் கூப்பிடுறா. என்ன அர்த்தம்னால் 17th கலவரம் பண்ண போகிறான்ற கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கலவரத்திற்கு சக்தி ஸ்கூல் பசங்களையே வர வச்சிட்டோம்னா எப்படி திருப்பிடலாம் அப்படின்னா, சக்தி ஸ்கூல் படித்த பசங்களே அந்த ஸ்கூலை அடித்து உடைச்சிட்டாங்க. ஸோ ஏன்னால் அவங்க ரேஜ் ஆகிட்டாங்க இந்த பொண்ணு இறந்ததுக்கு. அப்படி இந்த பிளேட்டை திருப்புவதற்காக வெல் பிளான்டாக போடப்பட்ட ஒரு ஆடியோ. அந்த ஆடியோ எழுதி கொடுத்தது யார், ஸ்கிரிப்ட் கொடுத்தது யார், இதுவரையில் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனால் எனக்கு தெரியும் மக்களே, இந்த விவரத்தை அப்படி சொல்லவே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் சொல்ல போகிறேன். சக்தி ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட் ஒரு 10 பேர், பேர் வேண்டாம், அவங்க கலவரத்தன்னைக்கு அங்கே கிளம்பி போயிருக்காங்க. ஸ்கூல் பக்கம் போனால் ஸ்கூல் எரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அங்கேருந்து கிளம்பி பெயினஸு போயிருக்காங்க. இந்த செல்வி வீட்டுக்கிட்ட போயிருக்காங்க. வீட்டுக்கிட்ட போனப்போ அந்த இடத்துல அங்கே வரவங்கிட்ட, என்னப்பா எங்கேருந்துப்பா வரீங்க, சக்தி ஸ்கூல்லேருந்து வரேன்னு. அப்படியாப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாராயம் பரிமாறப்பட்டது. சாராய பாக்கெட்ஸ் கொடுத்தாங்க. இதை இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த விஷயத்தை. அந்த பசங்க சொல்லி அழுதாங்க, எங்களாம் நாங்கள்லாம் வெளத்து போயிட்டோன்னா என்ன பண்ணுறதே தெரில, அப்போ ஏதோ இல்லை பெரிய பிளான் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பசங்க ஃபோன் போட்டு அழுதாங்க. இன்றைக்கி நான் அந்த விஷயத்தை வெளியே பகிர்ந்துக்கிறேன் மக்களே. அப்போது அந்த ஸ்கூல்லேருந்து வந்த கலவரக்காரர்களுக்கு சாராய பாக்கெட்டுகள் பரிமாறப்பட்டது பெயினஸ்லூரில். அதை கொடுத்தது யார், விசாரிக்கப்பட வேண்டும். அப்போது நமக்கு என்ன கன்சென்ட்டாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா மக்களே, காணாமல் போன பொருட்களை மீட்டு கொடுப்பது அப்படிங்கிற விஷயம் கோர்ட் கொடுக்கப்பட்ட உத்தரவு நல்ல விஷயம்தான், அது எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது, ரொம்ப நல்ல விஷயம். அவங்களை இழந்ததை மீட்டு கொடுக்கிறீர்கள். ஆனால் ஒரு பொது ஜனமாக எனக்கு என்ன பயமாக இருக்குனால், இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை ஒரு பள்ளி மீது நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்னால் நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நிகழ்த்தலாம், நாளைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நிகழ்த்தலாம், நாளைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ ஹாஸ்பிட்டலோ, ஏன் இட் கேன் பி ஈவன் தி ஸ்டேட் அசம்பிளி. இப்படி நிகழ்த்திவிடக்கூடாது அப்படின்னால் இந்த கலவரக்காரர்களை மொத்தமாக இன்வால்வ் ஆன அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணுமா வேண்டாமா மக்களே? கலவரத்தை செய்தவர்கள், அதாவது கலவரத்தில் உள்ளே இறங்கி பற்ற வச்சவனும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க காவல்துறை. ஆனால் கலவரத்தை தூண்டியவர்களாக இருக்கக்கூடிய திராவிடமணியும் செல்வியும் இன்னும் அரெஸ்ட் பண்ணல. பார்த்துங்கடா தம்பிகளா, நான் சொன்ன வார்த்தையை சொல்கிறாங்க மக்களே. ஏன்னா தம்பி போனீங்க நீங்கள், ஆனால் அந்த அம்மா தானே வீடியோ போடுச்சு, அதை பார்த்தானா போகணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நம்மகிட்ட. அவங்க சொல்லிக்க விரும்புகிறேன் என்னன்னால், அந்த அம்மா வீடியோ போட்டதை பார்த்துட்டு இவனுங்க போய் கலவரம் பண்ணி எரிச்சானுங்க இல்லைங்களா, அவனுங்களுக்கெல்லாம் ரிமைண்ட் பண்ணாங்க, கூண்டாஸ் போட்டாங்க, ஜெயிலில் இருந்தானுங்க, வெயிலில் வெளியே வர்றதுக்கு லட்சங்களாக செலவு பண்ணி வெளியே வந்தானுங்க. இன்றைக்கி அவங்க வாழ்க்கை பூரா அழிஞ்சு போச்சு. இனிமேல் ஜென்மத்துக்கும் அவனுங்க எந்த அரசு வேலைக்கும் போக முடியாது, எந்த வேலைக்கும் போக முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி தான் கலவர வழக்கில் அவனுக்கு ஒரு கேஸ் இருக்குன்றதை சொல்லிட்டாங்கனால் அந்த பெண் கொடுப்பவர்கள் யோசிப்பார்கள், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. கலவரத்தை இந்த அம்மா பேச்சை கேட்டு போனவனுங்கள்லாம் அரெஸ்ட் ஆகிட்டானுங்க. ஆனால் செல்வி இன்னும் அரெஸ்ட் பண்ணல. திராவிடமணி தான் முதல் முறையாக 13th அன்னைக்கு இது கீழே ஒன்றும் சொல்லாதீங்க, ரேப்பர் மர்டர்ன்னு சொல்லுங்கள், அந்த பாப்பா உடம்புல காயம் இருக்குது, ரேப்பிங் நடந்துக்குது அப்படின்னு சொன்னான். அவனை அரெஸ்ட் பண்ணவில்லை. பார்த்துங்கப்பா, நம்பி போனால் இப்படி நாசமாக போவீங்கன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. அவங்க யாருக்கும் அரெஸ்ட் பண்ணல. அவங்கள செல்வியை வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க பார்த்துக்க. ஆனால் ஒன்னடி விசாரித்தாங்கன்ற யோசிச்சுப்பார்.
இதுதான் நிலவரம் மக்களே. இந்த அடுத்த 4 மாதத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டிய விசாரணைகள்லாம் பலமாக இருக்குமா இல்லை பலவீனமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களே. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு விஷயம் தோணுது மக்களே. என்னென்னால் ஒரு எம்ஜிஆர் படத்தில் PS வீரப்பா சொல்வார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்பார். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.